மதுரை நாட்டுக்கோழி சிந்தாமணி. நாட்டுக்கோழி இதுதான். நாட்டுக்கோழிய சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த நாட்டுக்கோழியை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே முட்டை அந்த கருலாம் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பார்த்து வாங்கணும். இப்போ கட் பண்ண பீஸு பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குதுங்களா? மஞ்சத்தூள்லாம் போட்டு கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதாவது மதுரை நாட்டுக்கோழி சிந்தாமணி. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 1 கிலோ கோழிக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் உரிக்கணும். சரிங்களா? உரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்காண்டி. ஆனால் அந்த காஞ்ச மிளகா அது எண்ணிக்கையில் இருக்கணும். 20 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? 20 காஞ்ச மிளகா. அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டேன். தெரியுதுங்களா? விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 தக்காளி ஜூஸு. தக்காளி பழமாக போடாமல் அதை ஜூஸாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள். குக்கரில் நம்ம 1 கிலோ வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் தான் ஊற்றணும். சரிங்களா? ஊற்றி நல்லா குக்கரில் நல்லா வதக்குங்க. அப்படியே வதக்கும்போது இஞ்சி பேஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்குனீங்கன்னா நல்லா தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் அதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நாட்டுக்கோழியை அப்படியே அதில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள். இப்படி பார்த்தீங்களா? அதாவது குக்கரில் சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுங்கள், ஒரு கரண்டி எடுத்து நல்லா அந்த உப்பு சாறுலாம் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, நம்ம தக்காளி சாறு எடுத்து வச்சோம்ல, அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து ஒன்றா அதை ஒரு கிண்டுங்க. நாட்டுக்கோழி சிந்தாமணி செய்யும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த தக்காளி சாறுலையும் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையும் தான் இப்போ வேக போகுது. சரிங்களா? இது நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க. இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் நாட்டுக்கோழி சிந்தாமணி செய்கிறதுக்கு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். கொஞ்சம் ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் நாட்டுக்கோழின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ கலரில் இருக்க ஒரு கோழியை பார்த்துட்டு நாட்டுக்கோழின்னு ஏமாந்து வாங்கிடாதீங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கறிலாம் எப்படி வெந்து அந்த தண்ணி ஊற்றுன மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா? தண்ணி எது நம்ம இதில் களிச்சாரை தண்ணி எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகி கிரேவி பக்கத்தில் பண்ணிட்டாங்க. குக்கரில் செய்யும் போது நமக்கு அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள், தண்ணி சுண்ட அப்படியே எவ்வளோ கறி இருந்துச்சு. ஃபுல்லாக சட்டி நிறையா இருந்த கறி பாருங்கள், இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். தண்ணி வச்சது பாருங்கள் இருந்துச்சுங்களா? அப்படியே கொஞ்சம் இது கிரேவியாகவும் இருக்கும். இது குழம்பாகவும் ஊற்றி சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, ரொட்டி சேர்த்து சாப்பிடலாம். மசாலா தூள் வேணால் கொஞ்சோண்டு கரம் மசாலா கடைசி டைத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு தாண்டி நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். அவசியம் போடணும்னு கிடையாது, வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், இன்னும் தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வருது பாருங்கள். இல்லை நம்ம எங்கேயுமே தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், கலராக இருக்குது பாருங்கள். வெங்காயத்தோட கலரு, பச்சை மிளகாயோட கலரு. இது தக்காளியே கிடையாது, தக்காளி சாறு தான் ஊற்றிருக்கோம். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு தயாரான முறையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டணும். நீங்கள் நல்லா சட்டியில் அப்படியே வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும்.
கிரேவியாக கிடைக்கும். அப்படியே இது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மதுரை நாட்டுக்கோழி சிந்தாமணி மதுரையில் தான் செய்வாங்க. தேங்க்யூ.